ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்களா இந்த மாதிரி இட்லி வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி இட்லி வாங்க காசு இல்லாமல் இது பண்ணுற மாதிரி நீங்கள் அப்போவே டேரக்டராக இருக்கும்போது அது எப்படி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களா? இல்லை, அந்த பிட்டை மட்டும் பார்த்தேன்னா அதை மட்டும் கட் பண்ணி போட்டு இல்லை. நான் அதாவது நான் பிறந்தது 83ல், அப்பா டைரக்டர் ஆனது வந்து 91ல் தான். ஸோ அந்த ஒரு 8 வருஷம் வந்து கொஞ்சம் வறுமை தான். 91ல் இயக்குனர் ஆனதுக்கப்புறமும் கூட ஒரு 94-95 வரைக்கும் 4 பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும், பார்த்துக்கணும், கேத்துக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. 91ல் இயக்குனர் ஆனப்புறம் கூட ஒரு 94-95லேருந்து ஓகே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்கள் இப்போ சின்ன வயசுலலாம் நீங்கள் அம்மாக்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ போய் எனக்கு காசு கொடு, அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அங்கே போகணும், இங்கே போகணும் கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருவும் மாட்டாங்க இல்லையா? அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துகிறவங்களாம் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கொடுத்துட முடியாது. நாங்கள் 4 பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான். அதனால் எவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம். அதனால் வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது, கேட்கவும் மாட்டோம். அதனால் வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துகிட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் பார்த்த பிட்டை பார்த்தீங்கன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தேன்னா அதனால் அப்படி யோசிச்சிட்டேன்.